Hi everyone. இன்னைக்கு வீடியோ டுட்டோரியல்ல நம்ம JUnitல எப்படி Selenium WebDriver டெஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ previous tutorialல நம்ம வந்து JUnitோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்ன்றத பார்ப்போம். சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள எப்படி நம்ம Selenium WebDriver ஸ்கிரிப்டை எம்பெட் பண்றது, அப்புறம் ஒரு வெப் பேஜ் எப்படி மாடியூல் வைஸ் யூனிட் வைஸா டெஸ்ட் பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து லாஸ்ட் டுட்டோரியலில் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்ட்ரக்சர் ஆஃப் JUnit. ஸோ இதே மாதிரி நான் இப்போ ஒரு JUnit கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணிட்டு அதில் நம்மளோட Selenium ஸ்கிரிப்டை எம்பெட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட பேக்கேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நியூ, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே JUnit டெஸ்ட் கேஸ்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களோட டெஸ்ட் நேம் வந்து கொடுங்க. நான் இங்கே வந்து Selenium டெஸ்ட் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் நாட் எட் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களோட இந்த வெப்பேஜ் தான் நான் வந்து டெமோ பண்ணி காட்ட போகிறேன் யூனிட் வைஸாக. ஸோ சாம்பிள் ஃபார்ம் இது ப்ரீவியஸாக நம்ம டெஸ்ட் பண்ணியிருப்போம், இதே தான் நம்ம பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு அனோட்டேஷனாக ஆட் பண்ணி எந்த அனோட்டேஷனுக்கு என்ன யூனிட்டை கொடுக்கணுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அனோட்டேஷன் வந்து பிஃபோர். ஸோ பப்ளிக் void. ஸோ அந்த எக்ஸிக்யூஷனில் எந்த மெத்தட் ஃபஸ்ட்டு வருதோ அந்த மெத்தடில் தான் நீங்கள் வெப் டிரைவரை கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸோட ப்ரோக்ராமில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு ஒன்ஸ் நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சரில் வந்து பிஃபோர் கிளாஸ் தான் ஃபஸ்ட் இருக்கணும். ஸோ பிஃபோர் கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பிஃபோர் கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் கிளாஸை இம்போர்ட் பண்ணிட்டு பப்ளிக் void மெத்தட் நேம் வந்து ஓப்பன் ப்ரௌசர் அப்படின்னு கொடுக்குறோம். ஏன்னா இங்கே தான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்டை கொடுக்க போகிறோம், அதனால் ஓப்பன் ப்ரௌசர். ஸோ இப்போ வந்து வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ Firefox driver. ஸோ இப்போ வெப் டிரைவரையும் Firefox டிரைவரையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் Selenium ஜார் ஃபைல் ஆட் பண்ணியிருந்தாவே போதும், JUnitல அது எடுத்துக்கும். இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரௌசர் ஓப்பன்டுன்னு கொடுக்க போகிறோம். அப்போ தான் கன்சோலில் எந்த ஆர்டரில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் JUnit எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்றதை பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி அடுத்து கொடுக்க வேண்டியது வந்து பிஃபோர். ஸோ பிஃபோர் கிளாஸ்க்கு அப்புறம் பிஃபோர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பிஃபோரில் பப்ளிக் ஸ்டாட்டிக் void ஓப்பன் URL அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு URL ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட். ஸோ இங்கே டிரைவர் டாட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க பேக்கேஜை. இப்போ இங்கே டிரைவர் டாட் வச்சிங்கன்னா கெட் மெத்தட் வராது. ஏன்னா நம்ம ஒரு மெத்தட்குள்ளே வந்து வெப் டிரைவரை டிக்ளேர் பண்ணியிருக்கிறனால அந்த வெப் டிரைவர் அந்த மெத்தட்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வேறு எங்கேயாச்சும் ஆக்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அந்த வெப் டிரைவரை ஸ்டாட்டிக்காக கொடுக்கணும். ஸோ வெப் டிரைவருக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்ட் கொடுக்கணும். ஸோ மெத்தட்குள்ளே இருக்க இங்கே வந்து நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் டிரைவர் டாட் கொடுத்தீங்கன்னா கெட்னு வரும். கெட் ஆஃப் URL ஏதோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போது நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும்னா attest. ஸோ பப்ளிக் வாய்டுன்னு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை டெலீட் பண்ணிவிடுங்க.
இப்போ attest அப்படின்றதுக்கு வாங்க. attestல வந்து நான் என்னன்னு கொடுக்குறேன்னா அதில் டெக்ஸ்ட் பாக்ஸை செக் பண்ண போகிறனால நான் இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த ஃபெயில் நாட் எட் இம்ப்ளிமெண்டடை டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போது டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் கொடுங்க. இப்போ ஃபைண்ட் எலமெண்ட் வரல, ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் ப்ரௌசரை மெத்தட்குள்ளே ஸ்டாட்டிக்னு கொடுத்தனால இந்த ஸ்டாட்டிக் மெத்தடில் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியுது, இன்னொரு நார்மல் மெத்தடில் ஆக்சஸ் பண்ண முடியல. இதுவும் ஸ்டாட்டிக்காக இருந்தால் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தமாக வந்து கிளாஸ் உள்ளுக்கு நம்ம வெப் டிரைவரை வந்து ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோன்னா உங்கள் வெப் டிரைவரை வந்து த்ரூ அவுட் த ஸ்கிரிப்ட் எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாட்டிக்கே எடுத்துருங்க. ஸோ எப்போவுமே ஜேஎன்எட்டில் நீங்கள் வெப் டிரைவர் இது பண்ணணுன்னா கிளாஸ்க்கு கீழே ஸ்டாட்டிக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த எரர் வந்து வராது. ஸோ ஏன்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது ஓப்பன் யூஆர்எல் பண்ணியாச்சு. டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடி ஆஃப், இப்போ எந்த எலமெண்ட்டை நம்ம டெஸ்ட் பண்ணுமோ அந்த எலமெண்ட்டோட டீட்டெயில். ஸோ இங்கே வந்து நான் இந்த சாம்பிள் ஃபார்மில் யூசர் நேம் அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிவிடுங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதோட ஐடி வந்து என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த செலக்டார் யூஸ் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதோட ஐடி வந்து யூசர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை ஐடி யூசர்னு கொடுத்து டாட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணுன்னா சென்ட் கீ தான் கொடுப்போம், அதனால் டாட் சென்ட் கீன்னு கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி பையை இம்போர்ட் பண்ணிவிடுங்க. எப்பெல்லாம் உங்கள் செலீனியம் ஸ்கிரிப்டில் இம்போர்ட் கேட்குதோ இம்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ சென்ட் கீயில் நான் வந்து செலீனியம் டெஸ்டர் அப்படின்னு கீ சென்ட் பண்ண சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அட்டெஸ்ட் கொடுக்குறேன், இன்னொரு ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டை டெஸ்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் யூனிட் வைஸ். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து நான் டெக்ஸ்ட் பாக்ஸை செக் பண்ணுறேன்னா அடுத்த யூனிட்டில் செக் பாக்ஸ். நீங்கள் செக் பாக்ஸில் வந்து எல்லா செக் பாக்ஸையும் செலக்ட் பண்ணுறது, அதோட நேம் கரெக்டாக இருக்கா எல்லாமே வேலிடேட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேவாக இருக்கா, எனேபிள்டாக இருக்கா, டிசேபிள்டாக இருக்கா, எல்லாமே நீங்கள் செலீனியம் ஸ்கிரிப்ட் வச்சு இந்த ஒரே டெஸ்ட்டுக்குள்ளே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Q5. ஸோ இப்போ செக் பாக்ஸில் ஐடி மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு, இது ஒரு செக் பாக்ஸுன்றனால நம்ம கிளிக் ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும். ஸோ இங்கே கிளிக் அப்படின்னு கொடுங்க. இப்போ சிஸ்டம் அவுட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்னு கொடுக்கணும், டெஸ்ட் பாக்ஸ் டெஸ்ட்டுன்னு, அடுத்து செக் பாக்ஸ் டெஸ்ட்டுன்னு கொடுங்க. ஏன்னா ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் செக் பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகிருக்கா இல்லை டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ பிஃபோர் கிளாஸ் கொடுத்தாச்சு, பிஃபோர் கொடுத்தாச்சு, அட்டெஸ்ட் கொடுத்தாச்சு. அடுத்து ஆஃப்டரும் ஆஃப்டர் கிளாஸும் தான் கொடுக்கணும். ஸோ ஆஃப்டர் எப்போ ரன் ஆகும்னா எவ்ரி டெஸ்ட் ரன் ஆன உடனே ஆஃப்டர் ரன் ஆகும். அதனால் நான் இங்கே வந்து இது ஒரு ஃபார்ம்ன்றனால ஃபார்ம் பாஸ் ஆகிடுச்சின்னு மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இல்லைன்னா கடைசியாக வந்து நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிட்ட உடனே டெஸ்ட் ரிசல்ட்டை வேலிடேட் பண்ணுறது எக்ஸ்பெக்டட் ஈக்குவல் டு ஆக்சுவலை கூட நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபார்ம் டெஸ்ட் ரிசல்ட்டுன்னு கொடுத்துட்டு சிஸ்டம் அவுட். ஸோ இதில் ஃபார்ம் டெஸ்ட் பாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆனால் தான் ஆஃப்டர் டெஸ்ட் ஆகும். ஆஃப்டர் டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆனால் பாஸ்னா பாஸ்ன்னு வரும். வேலிடேட் பண்ணி பாஸ் ஆர் ஃபெயில் கூட கொடுத்துக்கலாம். அடுத்து ஆஃப்டர் டெஸ்ட். ஸோ இப்போ ஆஃப்டர் கிளாஸை யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்த விட லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிறது ஆஃப்டர் கிளாஸுன்றனால அந்த ஆஃப்டர் கிளாஸில் நம்ம ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுற ஸ்கிரிப்டை கொடுத்துடலாம். க்ளோஸ் ப்ரௌசர். ஸோ உள்ளுக்கு வந்து டிரைவர் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துருங்க.
ஸோ இப்போ வந்து ப்ரௌசர் க்ளோஸ்ட் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. பேக்கேஜ் எதெல்லாம் இம்போர்ட் பண்ணுமோ எல்லாத்தையுமே இம்போர்ட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ இதை JUnit டெஸ்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணால் ஒவ்வொரு மாடியூலாக தனித்தனியாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதில் இடையில ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன எரர் வரும்னு பார்க்கலாம். கரெக்டாக இருந்தால் ரன் ஆகும், இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிளாஸ், ஆக்சுவலி பிஃபோர் கிளாஸ் தான் ஸ்டாட்டிக்காக இருக்கணும். சாரி, நான் மாற்றி பிஃபோர் ஸ்டாட்டிக்காக கொடுத்துட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிஃபோர் கிளாஸ் தான் ஸ்டாட்டிக். ஏன்னா கிளாஸ் ஒரு தடவை தானே எக்ஸிக்யூட் ஆகுது, அதனால பிஃபோர் கிளாஸும் ஆஃப்டர் கிளாஸ் மட்டும்தான் ஸ்டாட்டிக்காக இருக்கணும். கொடுத்துட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. யூசர் நேம் கொடுத்துட்டு உடனே அது க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா ப்ரௌசர் க்ளோஸ்னு கொடுத்துருக்கேன் அதனால். ஸோ க்ளீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கணும். செலீனியம் டெஸ்ட்னு கொடுத்துட்ட உடனே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸும் கிளிக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் செக் பாக்ஸ் ரன் ஆகும். இப்போ உங்கள் ரன் ஃபாஸ்ட்டாக ஆகிட்டனால வெயிட் டைம் கொடுத்து உங்களோட ரன்னை பார்த்துக்கலாம். த்ரெட்.sleep கொடுத்து வெயிட் பண்ணி ஒரு மாடியூலும் ரன் பண்ணுறது வேணால் கொடுத்துக்கலாம். இங்கேயும் நீங்கள் எல்லா கான்செப்டும் அப்ளை பண்ணலாம். அலர்ட், சிங்க்ரனைசேஷன், பாப்அப்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஐஃப்ரேம் எல்லாமே தனித்தனி மாடியூலாக பிரித்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த 2 டெஸ்ட் இருக்குது. நிறைய டெஸ்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட்டோட ரிப்போர்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு பார்க்கணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பாக்ஸ், செக் பாக்ஸ் அப்படின்னு வந்து பாஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ JUnitல இவ்வளோ தான் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். கன்சோலில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன்டு ஒரு தடவை, ப்ரௌசர் க்ளோஸ்டு ஒரு தடவை, பட் URL மட்டும் 2 தடவை ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் புது URL தான் ஓப்பன் ஆகி ரன் ஆகிருக்கு. ஸோ ப்ரௌசர் ஒன்றே தான் இருக்கும். ஸோ அதே இடத்துல அதே URL கொடுத்துருக்கும். இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு செக் பண்ண வேணாம், நான் இப்போ செக் பாக்ஸில் தான் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா @ignore மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் ரன் ஆகாது. இப்போ ரன் பண்ணிங்கன்னா செக் பாக்ஸ் மட்டும் ரன் ஆகிருக்கும். உங்கள் ப்ரௌசர் ஃபாஸ்டராக சீக்கிரமாக ஓப்பன் ஆகி அது க்ளோஸ் ஆகிட்ருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன், URL, ஏன்னா ஒரே டெஸ்ட்னால அது டக்குன்னு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. வெயிட் டைம் கொடுத்து நீங்கள் ரன்னை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்கள் டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் JUnitஐ வந்து செலீனியமில் எம்பர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இதில் வந்து நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஸ்டாட்டிக்ன்றது தான் எது வந்து ஒன்ஸ் எக்ஸிக்யூஷன்ன்றதை காமிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செலீனியம் ஸ்கிரிப்டை ரைட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கிரிப்டில் நான் பிஃபோராக வந்து ஸ்ட்ரக்சரும் இந்த மெத்தடும் இது க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வெப்பேஜ்க்கு நிறைய நீங்கள் JUnit மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணணுன்னா ஒவ்வொரு தடவும் நீங்கள் JUnit ரன்னு கொடுக்க வேணாம். இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் எவ்வளோ கிளாஸ் இருந்தாலும் எல்லா கிளாஸையும் கன்கார்டினேட் பண்ணி ஒன்றா சேர்த்து அதை ஒரே JUnit டெஸ்ட்டாக ரன் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா நியூவில் போயிட்டு அதர்ஸில் ஜாவா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குங்க, அதை சர்ச் பண்ணுங்கள். ஜென்ரல் இல்லை, ஸோ கீழே வாங்க. ஜாவா அப்படின்ற ஃபோல்டரில் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா JUnitனு இருக்குது. அதில் டெஸ்ட் கேஸ்க்கு பதிலாக டெஸ்ட் சூட் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா சோர்ஸ், பேக்கேஜ், இன்க்ளூட் த கிளாஸ் அப்படின்லாம் வருது. ஸோ இதை வச்சு நம்ம நிறைய கிளாஸை கன்கார்டினேட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கூட செலீனியம் ஸ்கிரிப்டையும் பார்க்கலாம். தேங்க்யூ.